இந்த கோதண்டராமர் கோயில 1739க்கும் 1763க்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த கோவில் மராட்டிய மன்னன் மகாராஜா பிரதாப் சிங்கால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில்ங்கிறது கிழக்கு நோக்கி அமையப்பெற்ற கோயில். இது 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். பக்தர்கள் இந்த கோயிலை சென்றடைய ஒரு 10லேருந்து 12 படி மேல நடந்துதான் போகணும். இந்த புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் ராஜகோபுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ராஜகோபுரத்திலே ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவரோட விக்கிரகங்கள்லாம் ரொம்ப கண்கவரும் விதமா அமைச்சிருக்காங்க. ராஜகோபுரத்தை கடந்து போனா ஒரு துரஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம் அமைச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது மேற்கு நோக்கி ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்காங்க. மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 துவாரபாலகர் விக்கிரகங்கள் இருக்கு, ஜெயன், விஜயநாவா. இந்த கோதண்டராமர் கோயில்ங்கிறது பிற கோதண்டராமர் கோயில்கள் இருந்து வித்தியாசப்பட்டது. ஏன் அப்படின்னா, இங்க கோதண்டராமர் சாலி கிராமத்தால ஆனவராகும். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீராமர் நின்ற கோலத்துல சீதை, லக்ஷ்மணன் மற்றும் சுக்ரீவ மகாராஜாவோட காணப்படுறார். இது எந்த கோயிலையும் ஆஞ்சநேயர் தான் இருப்பார். ஆனா இங்க ஆஞ்சநேயருக்கு பதிலாக மகாராஜா சுக்ரீவனே இருக்கார். அதே மூலஸ்தானத்துல உற்சவ மூர்த்தியா ராமன், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகங்களை வச்சிருக்காங்க. மூலஸ்தானத்துல இருக்கிற உற்சவமூர்த்தி விக்கிரகங்களான ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் விக்கிரகங்கள்லாம் புன்னைநல்லூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடாமங்கலம், இது பக்கத்துல இருக்கிற பூவரூர்ங்கிற இடத்துல பூமியிலிருந்து கிடைச்சதா சொல்றான் ஸ்வயம்பா. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மகாமண்டபத்துல ராமரோட ஓவியங்கள், அதாவது ஸ்வயம்பரம் மற்றும் பட்டாபிஷேக ஓவியங்களை செவுத்துல ரொம்ப நல்லா வரைஞ்சி வச்சிருக்கான். இந்த மூலஸ்தானத்தோட பக்கத்திலே விஸ்வசேனருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல மகா சுதர்சனருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கி அமையப்பெற்ற இந்த மகா சுதர்சனர் சன்னதியோட வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் நின்ற கோலத்துல காணப்படுறது. இந்த மகா சுதர்சனர் சன்னதியை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல பல தூண்களால் ஆன ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தோட சுற்றுச்சுவர் மொத்தமுமே ராமாயண காட்சிகளை அப்படியே ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க. இந்த ராமாயணத்தை பத்தி தெரியாதவா கூட இந்த ஓவியங்களை பார்த்தா ராமாயணத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், அது மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை தெற்கு நோக்கி ஆழ்வார்கள் சன்னதி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரமாகும். இந்த புன்னை மரம் பக்கத்திலேயே ராமரோட பொற்பாதங்களை வச்சிருக்கா. இந்த கோவிலோட விமானத்தோட பேரு சௌந்தரிய விமானம், புஷ்கரணியோட பேரு ஷீர புஷ்கரணி. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை தெற்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இந்த தெற்கு நோக்கிய ஆஞ்சநேயர் சன்னதியில ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். அவரோட பேரு இங்க ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆகும். இந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதி வாசலே, அதாவது வெளிப்பக்கமாவே அமர்ந்த கோலத்துல ஒரு கருப்பு விக்கிரகம் ஆஞ்சநேயர் வச்சிருக்கார். அவர் பார்க்க ரொம்ப கண்டவரும் விதமா இருக்கார். பழம்பெரும் இந்த புன்னைநல்லூர் கோதண்டராமர் கோயில்ல ஸ்ரீராம நவமியும் அனுமத் ஜெயந்தியும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற விசேஷங்களாகும்.